பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில இறுதி பாடலகான 30வது பாடலகு தெசலாக்கம் பற்றி படிக்க இருக்கிறோம். அந்த வகையில தெசலாக்கம் அப்படி என்றால் என்ன என்று ஏற்கனவே தரம் 7லையும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். தெசலாக்கத்தினுடைய வகைகள் பற்றி படிச்சிருக்கிறோம். அதோட ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த வகுப்பை நாங்கள் தொடரலாம். தெசலாக்கம் அப்படி என்றா என்ன? தெசலாக்கம் என்றா என்ன? அதாவது ஒன்று அல்லது பல வடிவங்களை பயன்படுத்தி, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்களை பயன்படுத்தி அவை ஒன்றன் மீது ஒன்று படியாதவாறும் இடைவெளி இல்லாமலும் மீண்டும் மீண்டும் அவற்றை பயன்படுத்தி ஒரு தளத்தில ஒழுங்கமைக்கக்கூடிய செயற்பாடைத்தான் நாங்கள் தெசலாக்கம் என்று சொல்லுவோம். தெசலாக்கம் என்றால் என்ன? வடிவங்களை பயன்படுத்துவோம். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு வடிவத்தையும் பயன்படுத்தலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்களையும் பயன்படுத்தலாம். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்களை பயன்படுத்தி அந்த வடிவங்களை பயன்படுத்தும் போது அப்படி பயன்படுத்த வேணும். வடிவங்கள் ஒன்றன் மீது ஒன்று படியாதவாறும் இடைவெளி இல்லாமலும் மீண்டும் மீண்டும் அவற்றை உபயோகித்து ஒரு தளத்துல ஒழுங்கமைக்கக்கூடிய செயற்பாட்டைத்தான் நாங்கள் தெசலாக்கம் என்று சொல்லுவோம். இதற்கு உதாரணமாக இவ்வாறு, அதாவது நாங்கள் ஒரு வடிவத்தையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பல வடிவங்களை பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது இந்த வடிவங்கள் ஒன்றின் மேல் ஒன்று படியக்கூடாது. அதே நேரம் இடைவெளி விட்டும் இருக்கக்கூடாது. இடைவெளி இல்லாமல், எந்த இடத்துலையுமே இடைவெளி இருக்கக்கூடாது. இடைவெளி இல்லாமல் ஒன்றின் மேல் ஒன்று படியாதவாறு நிறைய வடிவங்களை பயன்படுத்தி அல்லது ஒரு வடிவத்தை பயன்படுத்தி தளம் ஒன்றில் ஒழுங்கமைக்கக்கூடிய செயற்பாடைத்தான் நீங்கள் தெசலாக்கம் என்று சொல்லலாம். நீங்கள் பெரும்பாலும் இந்த தெசலாக்க செயற்பாடுகளை நீங்க பார்த்திருப்பீங்கள். இப்போ இந்த நாங்கள் வாங்குற துணிகள், அலங்கார, அதாவது சில மேசை விரிப்புகளை எல்லாம் வாங்குவோம். மேசை விரிப்புகள், நாங்கள் அணியக்கூடிய ஆடைகள், அதுல எல்லாம் இவ்வாறு இந்த அலங்காரமாக எங்களுடைய கண்களை கவருகிற வண்ணம் இந்த செயற்பாடுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த தெசலாக்க செயற்பாடுகளை அலங்கார பொருட்கள் அல்லது அலங்காரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல நாங்கள் காண முடியும். தெசலாக்கம் என்றால் என்ன? வடிவங்கள் ஒன்றின் மேல் ஒன்று படியாமலும் இடைவெளி இல்லாமலும் பல வடிவங்களை பயன்படுத்தி அல்லது ஒரு வடிவத்தை மாத்திரம் பயன்படுத்தி தளம் ஒன்றில் ஒழுங்கமைக்கக்கூடிய செயற்பாடுதான் தெசலாக்கம் எனப்படுகிறது. தெசலாக்கத்தினுடைய வகைகளாக நாங்கள் தரம் 7ல படிச்சிருக்கிறோம். தூய தெசலாக்கம். தெசலாக்கத்தினுடைய வகைகளாக 2 வகைகள் படிச்சிருக்கிறோம். தூய தெசலாக்கம், 2வது அரை தூய தெசலாக்கம். தூய தெசலாக்கம் அப்படி என்றா என்ன? ஒரு வடிவத்தை மாத்திரம் பயன்படுத்தி அமைக்கப்படும் தெசலாக்கம். ஒரு வடிவத்தை
ஒரு வடிவத்தை மாத்திரம் பயன்படுத்தி அமைக்கப்படும் தெசலாக்கம். அமைக்கப்படும் தெசலாக்கத்தை தூய தெசலாக்கம் என்கிறோம். ஒரே ஒரு வடிவம் மட்டும் பயன்படுத்த வேணும். ஒரே ஒரு வடிவமாக இருக்கிற நீங்கள் இவ்வாறு ஒரு வடிவத்தையே திரும்பி திரும்பி உபயோகித்து ஒரு வடிவத்தையே திரும்ப திரும்ப பயன்படுத்த வேணும். ஆனால் இடைவெளி இருக்கக்கூடாது. ஒரு வடிவமானது ஒன்றின் மீது ஒன்று படிக்கக்கூடாது. ஒரு வடிவத்துக்கு மேலே இன்னொரு வடிவத்தை நாங்கள் கீறக்கூடாது. வடிவங்கள் ஒன்றன் மீது ஒன்று படிக்காதவாறும் இடைவெளி இல்லாதவாறும் ஒரு வடிவத்தை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் திசலாக்கத்தை தான் தூய திசலாக்கம் என்று சொல்லுறோம். திசலாக்கத்தினுடைய இரண்டாவது வகையாக என்ன படிச்ச நாங்கள் அரை தூய திசலாக்கம். அரை தூய திசலாக்கம் அப்படி என்றால் என்ன? இரண்டு அல்லது பல வடிவங்களை பயன்படுத்தி இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வடிவங்களை பயன்படுத்தி இரண்டு ஒரு வடிவத்தை மட்டும் பயன்படுத்தின அது தூய திசலாக்கம். இரண்டு வடிவங்கள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வடிவங்களை இரண்டு அல்லது பல வடிவங்களை பயன்படுத்தி இரண்டு அல்லது பல வடிவங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் திசலாக்கம் அரை தூய திசலாக்கம் எனப்படுகிறது. அரை தூய திசலாக்கத்துக்கு நாங்கள் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வடிவங்களை பயன்படுத்தலாம். இவ்வாறு இரண்டு இது ஒரு வடிவம், ஒரு முக்கோணியை பயன்படுத்தி இருக்கிறோம், இன்னும் ஒரு வடிவத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். ரெண்டு வடிவங்களை திரும்ப திரும்ப பயன்படுத்தி இந்த திசலாக்கத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அரை தூய திசலாக்கம் என்ன? ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட பல வடிவங்கள். ரெண்டு வடிவங்களை மட்டும்தான் பயன்படுத்த வேணுமென்று இல்லை, நிறைய வடிவங்களை நாங்கள் பயன்படுத்தலாம். பல வடிவங்கள் கணக்கு வடிவங்களை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய திசலாக்கத்தை தான் அரை தூய திசலாக்கம் என்கிறோம். நீங்கள் சில துணிகள்ல பார்த்தீங்கன்னா நிறைய அலங்காரங்கள், துணியிலேயே அலங்காரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். துணிகள்ல நாங்கள் காணக்கூடிய இந்த அலங்கார வேலைகள் இந்த திசலாக்கத்தினுடைய ஒரு செயற்பாடுதான். திசலாக்கம் என்றா என்ன? திசலாக்கத்தினுடைய வகைகள் ரெண்டு வகைகளை பற்றி ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம்.
இங்க நாங்கள் திசுலாக்க என்னென்ன வகையான திசுலாக்கங்களை படிக்க போறோம் அண்டு பார்ப்போம். தரம் 8ல நாங்கள் படிக்கக்கூடிய திசுலாக்கம் முதலாவது திசுலாக்கம் ஒழுங்கான திசுலாக்கம். ஒழுங்கான திசுலாக்கம் என்றால் என்னென்று படிக்க போறோம். ஒழுங்கான திசுலாக்கம் என்றால் என்னென்று படிக்கிறதுக்கு முன்னதாக நாங்கள் ஒழுங்கான பல்கோணி பற்றி தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். ஒழுங்கான பல்கோணி தெரிஞ்சால்தான் ஒழுங்கான திசுலாக்கத்தை பற்றி நாங்கள் சொல்ல முடியும். ஒழுங்கான பல்கோணியை வச்சு கொண்டுதான் இந்த ஒழுங்கான திசுலாக்கமானது உருவாக்கப்படுகிறது. முதலாவதாக நாங்கள் ஒழுங்கான பல்கோணி என்றால் என்னென்று பார்ப்போம். ஒழுங்கான பல்கோணி என்றால் என்ன? அதாவது ஒரு பல்கோணியில் ஒரு பல்கோணி என்றால் முதல்ல என்னது 3 அல்லது 3க்கு மேற்பட்ட நீர் போட்டு துண்டங்களால் ஆக்கப்பட்ட தர உருவத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? பல்கோணி என்று சொல்லுவோம். ஒழுங்கான பல்கோணி பற்றி படிக்கிறதுக்காக பல்கோணியை பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம். பல்கோணி என்றால் என்ன? 3 அல்லது அதற்கு மேற்பட்ட நீர் போட்டு துண்டங்களால் ஆக்கப்பட்ட தளவுதான் பல்கோணி. 3 அல்லதண்டா 3 பக்கங்களை கொண்ட நீர் போட்டு தளவுரு முக்கோணி ஒரு பல்கோணி. 4 பக்கங்களை கொண்ட நீர் போட்டு தளவுரு செவ்வகம் ஒரு பல்கோணி. 4 பக்கங்களை கொண்ட நீர் போட்டு இன்னும் ஒரு நீர் போட்டு தளவுரு சரிவகம். ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். இவையெல்லாம் பல்கோணிகள். 3 இன்னும் இருக்கு பல்கோணி. 3 அல்லது அதற்கு மேற்பட்ட நீர் போட்டு துண்டங்களால் ஆக்கப்பட்ட தளவுதான் பல்கோணி. இவற்றிலையும் ஒழுங்கான பல்கோணி என்றால் என்ன? அதாவது ஒரு பல்கோணியினுடைய எல்லா பக்கங்களும் நீளத்துல சமனாக இருக்கும். ஒரு பல்கோணியின் எல்லா பக்கங்களும் ஒரு பல்கோணியினுடைய எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமனாகவும் எல்லா கோணங்களின் பருமனும் எல்லா கோணங்களின் பருமன்களும் சமனாகவும் இருக்கக்கூடிய பல்கோணியைத்தான் நாங்கள் என்ன சொல்லலாம்? ஒழுங்கான பல்கோணி. ஒழுங்கான பல்கோணி என்றால் என்ன? ஒரு பல்கோணியினுடைய எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமனாக இருக்க வேண்டும். எல்லா கோணங்களும் பருமனில் சமனாக இருக்க வேண்டும். ஒரு பல்கோணிக்கு எத்தனை கோணங்கள் இருக்குதோ அத்தனை கோணங்களும் பருமன்களில் சமனாகவும், எத்தனை பக்கங்கள் இருக்குதோ அத்தனை பக்கங்களும் நீளத்தில சமனாகவும் இருக்கக்கூடிய பல்கோணி தான் ஒழுங்கான பல்கோணி. இப்ப இதற்கு உதாரணமாக நாங்கள் யாரை சொல்லலாம்? இதற்கு உதாரணமாக நாங்கள் சொல்லக்கூடிய தளவுரு என்ன? சதுரம் சொல்லலாம். சதுரத்துல பாருங்கோ எத்தனை பக்கங்கள் இருக்குது? சதுரத்துக்கு 4 பக்கங்கள் இருக்குது. 4 பக்கங்களும் எப்படி இருக்கும்? நீளத்தில சமனானவையாக இருக்கும். அப்ப முதலாவது பண்பு ஒத்து போகிறது. ஒரு சதுரத்தினுடைய எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமனாக இருக்குது. அதே நேரம் சதுரத்தினுடைய எல்லா கோணங்களையும் பார்க்கலாம். சதுரத்தினுடைய ஒவ்வொரு கோணமும் என்ன கோணமாக இருக்கும்? செங்கோணமாக இருக்கும். ஒவ்வொரு கோணத்தினுடைய பருமனும் 90 பாகையாக இருக்கும். செங்கோணம். இவ்வாறு எல்லா பக்கங்களும் நீளத்துல சமனாகவும் எல்லா கோணங்களும் பருமனில் சமனாக இருக்கிற
பல்கோணி தான் என்ன? ஒழுங்கான பல்கோணி. இன்னும் ஒரு உதாரணமாக சொல்லலாம். சமபக்க முக்கோணியை சொல்லலாம். முக்கோணியை சொல்ல முடியாது, சமபக்க முக்கோணியை மட்டும்தான் சொல்லலாம். முக்கோணியில 3 வகையான முக்கோணிகள் இருக்குது. சமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணி, சமநீள்பக்க முக்கோணி. மற்ற 2 முக்கோணிகளை நாங்கள் சொல்ல முடியாது ஒழுங்கான பல்கோணி என்று. சமபக்க முக்கோணியை மட்டும் நாங்கள் சொல்லலாம். ஏன்? சமபக்க முக்கோணி என்றால் என்ன? சமபக்க முக்கோணியினுடைய 3 பக்கங்களும் சமனாக இருக்கும். 3 பக்கங்களும் நீளத்துல சமனாக இருக்கிற முக்கோணி தான் சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணியினுடைய 3 பக்கங்களும் நீளத்துல சமனாக இருக்கும். எல்லா பக்கங்களும் சமனாக இருக்கிற முக்கோணி தான் சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணியினுடைய எல்லா கோணங்களும் எத்தனை பாகையாக இருக்கும்? 60 பாகையாக இருக்கும். நீங்கள் ஒரு சமபக்க முக்கோணியை கீறி பக்கங்களின் நீளங்களை அளந்து கீறி அவற்றினுடைய கோணத்தை அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கோணமும் 60 பாகையாக இருக்கும். 3 கோணங்களும் 60 பாகப்படி 180 பாகையாக இருக்கும். அப்ப இவ்வாறு எல்லா பக்கங்களும் சமனாகவும் எல்லா கோணங்களும் சமனாகவும் இருக்கக்கூடிய பல்கோணி தான் ஒழுங்கான பல்கோணி. இனி நாங்கள் ஒழுங்கான திசைலாக்கம் படிப்போம். ஒழுங்கான பல்கோணி என்றால் என்னென்று தெரிஞ்சு கொண்டால் இனி ஒழுங்கான திசைலாக்கத்தை பற்றி படிப்போம். ஒழுங்கான திசைலாக்கம் என்றால் என்ன? அதாவது ஒழுங்கான பல்கோணி வடிவம் ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தி. ஒழுங்கான திசைலாக்கம் என்றால் என்ன? ஒழுங்கான பல்கோணி வடிவம் ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தி உருவாக்கப்படும் திசைலாக்கம். ஒழுங்கான பல்கோணி வடிவம் ஒன்றை மட்டும் பயன்படுத்தி. ஒரே ஒரு வடிவத்தை மட்டும்தான் பயன்படுத்த போறோம். அந்த வடிவம் என்ன வடிவமாக இருக்க வேணும்? ஒழுங்கான பல்கோணியாக இருக்க வேணும். ஏதாவது ஒரு ஒழுங்கான பல்கோணியாக இருக்க வேணும். ஒழுங்கான பல்கோணி வடிவம் ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தி உருவாக்கப்படும் திசைலாக்கம் தான் ஒழுங்கான திசைலாக்கம் எனப்படுகிறது. நம்ம இதற்கு உதாரணமாக நாங்கள் ஒருவர் கீறி காட்டலாம். ஏதாவது ஒரு ஒழுங்கான பல்கோணியை மட்டும் பயன்படுத்தி செய்வோம். இப்ப நாங்கள் சமபக்க முக்கோணியை பயன்படுத்தி செய்கிறோம். திரும்ப திரும்ப சமபக்க முக்கோணி என்றால் ஒரு ஒழுங்கான பல்கோணி. திரும்ப திரும்ப இந்த சமபக்க முக்கோணியை பயன்படுத்தியே நாங்கள் ஒரு ஒழுங்கான திசைலாக்கத்தை உருவாக்கி காட்ட முடியும். பாருங்க, நாங்கள் ஒரு ஒழுங்கான திசைலாக்க அமைப்பு ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். இதற்காக ஆரை பயன்படுத்தி இருக்கிறோம். ஒரு சமபக்க முக்கோணி வடிவத்தை மட்டும் பயன்படுத்தி திரும்ப திரும்ப நாங்கள் அதே வடிவத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த திசைலாக்கம் தான் ஒழுங்கான திசைலாக்கம் எனப்படுகிறது. இந்த ஒழுங்கான திசைலாக்கத்தினுடைய
அப்ப ஒழுங்கான பல்கோணி என்றா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இந்த ஒழுங்கான பல்கோணியை பயன்படுத்தி உருவாக்கப்படும் திசலாக்கம் தான் ஒழுங்கான திசலாக்கம். ஒழுங்கான திசலாக்கத்துல ஒழுங்கான திசலாக்க அமைப்பு ஒன்றை செய்யும் போது ஒரு இரண்டு பண்புகளை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். முதலாவது, வடிவங்கள் ஒழுங்கான பல்கோணியாக இருக்க வேண்டும். வடிவங்கள் ஒழுங்கான பல்கோணி ஆகும். ஒழுங்கான திசலாக்க அமைப்பு ஒன்றை உருவாக்கும் போது வடிவங்கள் ஒரு வடிவத்தை மட்டும்தான் பயன்படுத்தும். அந்த ஒரு வடிவமும் ஒழுங்கான பல்கோணியாக இருக்க வேண்டும். இரண்டாவது பண்பு என்னென்றா அவற்றின் உச்சிகள் ஒரு புள்ளியில் அமைந்திருக்கும். அவற்றின் உச்சிகள் ஒரு புள்ளியில் அமைந்திருக்கும். அவற்றின் உச்சிகள் ஒரு புள்ளியில் அமைந்திருக்கும் என்றா என்ன பாருங்கோ. இந்த புள்ளியை நீங்க பாக்குறீங்க. இந்த புள்ளிய ஒரு முக்கோணி, ஒரு சமபக்க முக்கோணி, ரெண்டு சமபக்க முக்கோணி, மூன்று சமபக்க முக்கோணி, 4 1 2 3 4 5 6 முக்கோணிகளினுடைய உச்சிகளும் ஒரு புள்ளியில அமைந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். 6 முக்கோணிகளினுடைய உச்சிகளும் ஒரு புள்ளியில அமைந்திருக்கும். நாங்கள் ஒழுங்கான பல்கோணி வடிவமுடைய ஒரு வடிவத்தை மாத்திரம் பயன்படுத்தி இந்த திசலாக்கத்தை உருவாக்கும் போது அவற்றின் உச்சிகள் ஒரு புள்ளியில் அமைந்திருக்கும். மாறாக ஒரு பக்கத்துல அமைந்திருக்காது. பக்கத்துல பாருங்க, எந்த உச்சி என்றா உங்களுக்கு தெரியும். நேர்கோடுகள் சந்திக்கும் போது உச்சி அந்த இடத்துல உருவாகும். 3 நேர்கோடுகள், முக்கோணிக்கு எத்தனை உச்சிகள் இருக்குது? 3 உச்சிகள் இருக்குது. 3 பக்கங்கள் இருக்குது, 3 உச்சிகள் இருக்கு. இந்த உச்சிகள்ல தான் கோணங்கள் உருவாகும். அப்ப இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கும் போது இந்த இடத்துல ஒரு உச்சி உருவாகும். அதே போல இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கக்கூடிய இந்த இடம் உச்சி. இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கக்கூடிய இடம் இந்த இடம் உச்சி. ABC 3 உச்சிகளை ஒரு முக்கோணியில நாங்கள் அவதானிக்க முடியும். அப்ப நீங்கள் இந்த ஒழுங்கான திசலாக்க அமைப்பு ஒன்று எடுத்து பார்க்கும்போது அவற்றின் உச்சிகள் ஒரு புள்ளியில தான் அமைந்திருக்கும். எங்க பார்த்தீங்க என்றாலும் உச்சிகள் ஒரு புள்ளியில அமைந்திருக்கும். மாறாக ஒரு பக்கத்துல அமைந்திருக்காது என்ற பண்பை தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். அடுத்ததாக பல்கோணி மூன்றாவது பண்பு அதுதான் சொல்லப்படுகிறது. பல்கோணி ஒன்றின் உச்சியானது பல்கோணியின் இன்னொரு பக்கத்தில் அமைந்திருக்காது. பல்கோணியின் இன்னொரு பக்கத்தில் அமைந்திருக்காது. பல்கோணியினுடைய உச்சியானது ஒரு புள்ளியில தான் அமைந்திருக்கும். மாறாக பல்கோணியினுடைய உச்சியானது இன்னும் ஒரு பக்கத்தில் அமைந்திருக்காது. பக்கத்தில் அமைந்திருக்காதுண்டா எப்படி?
பாருங்க, இந்த உருவை பாருங்க. இதுவும் ஒரு இந்த உருவையும் நாங்கள் அதாவது சமபக்க முக்கோணி ஒன்றை பயன்படுத்தி தான் உருவாக்கி இருக்கிறோம். சமபக்க முக்கோணி வடிவத்தை பயன்படுத்தி இப்படி ஒரு பெசலாக்க அமைப்பை உருவாக்கும் பொழுது இந்த அமைப்பில பாருங்கோ உச்சிகள் இந்த பல்கோணியினுடைய உச்சியானது எங்க அமைந்திருக்குது? இந்த உச்சி இன்னும் ஒரு பக்கத்துல அமைந்திருக்குது. ஒரு முக்கோணியின் ஒரு உச்சியானது இன்னும் ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்துல அமைந்திருக்குது. இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் இந்த உச்சியானது மற்ற பக்கத்துல அமைந்திருக்குது, இந்த உச்சியானது இன்னும் ஒரு பக்கத்துல அமைந்திருக்குது. அதே போல இந்த உச்சியானது இன்னும் ஒரு பக்கத்துல அமைந்திருக்குது, இந்த உச்சி இன்னும் ஒரு பக்கத்துல. இது ஒழுங்கான திசலாக்க அமைப்பு அல்ல. இது திசலாக்கம், ஒழுங்கான திசலாக்கம் அல்ல. இது ஒழுங்கான திசலாக்கம் அல்ல. ஒழுங்கான திசலாக்கம் அல்ல. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பல்கோணியினுடைய உச்சியானது, பல்கோணி ஒன்றின் உச்சியானது பல்கோணியினுடைய இன்னொரு பக்கத்தின் மீது அமைந்திருக்க கூடாது. இது ஒழுங்கான திசலாக்கம் அல்ல. ஆனால் இது ஒழுங்கான திசலாக்கம் தான். ஒவ்வொரு உச்சியும் பாருங்கோ ஒரு புள்ளியில் அமைந்திருக்கும். ஒவ்வொரு உச்சியும் ஒரு புள்ளியில் அமைந்திருக்கும். ஆகவே இவ்வாறு ஒழுங்கான திசலாக்கம் அப்படி என்றால் என்ன? ஒழுங்கான பல்கோணி வடிவத்தை மாத்திரம் பயன்படுத்தி உருவாக்கப்படும் திசலாக்கம் தான் ஒழுங்கான திசலாக்கம் எனப்படுகிறது. ஒழுங்கான பல்கோணி வடிவத்தை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் திசலாக்கம் ஒழுங்கான திசலாக்கம் எனப்படும். ஒழுங்கான திசலாக்கத்தினுடைய முக்கியமான 3 பண்புகளை நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரு ஒழுங்கான திசலாக்கத்தினுடைய ஒரு ஒழுங்கான திசலாக்கத்துல பயன்படுத்தக்கூடிய வடிவங்கள் ஒழுங்கான பல்கோணியாக இருக்க வேண்டும். ஒழுங்கான பல்கோணி என்றால் ஒரு பல்கோணியினுடைய எல்லா பக்கங்களும் மேலத்தில் சமனாகவும் எல்லா கோணங்களும் பரமனில் சமனாகவும் இருக்கிற பல்கோணி தான் ஒழுங்கான பல்கோணி எனப்படுகிறது. ஒரு பல்கோணியினுடைய உச்சிகள் ஒரு புள்ளியில அமைந்திருக்க வேண்டும். ஒரு பல்கோணியினுடைய உச்சியானது பல்கோணியின் இன்னொரு பக்கத்தில் அமைந்திருக்க கூடாது. இவ்வாறு அமைக்கப்படக்கூடிய திசலாக்கம் ஒழுங்கான திசலாக்கம் எனப்படுகிறது. ஒழுங்கான திசலாக்கத்துக்கு ஒழுங்கான திசலாக்கத்திற்கு இன்னும் ஒரு உதாரணமாக சதுரமும் ஒரு ஒழுங்கான பல்கோணி தான். சதுர வடிவத்தை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி நாங்கள் ஒரு ஒழுங்கான திசலாக்கத்தை உருவாக்க முடியும். சதுர வடிவத்தை சதுர வடிவத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி சதுரமாக இருக்க வேணும். மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி ஒழுங்கான திசலாக்கத்தை நாங்கள் உருவாக்க முடியும். அப்ப திசலாக்கத்தினுடைய முதலாவது வகையான ஒழுங்கான திசலாக்கம் பற்றி படிச்சிருக்கிறோம். 2வது திசலாக்கத்தினுடைய இன்னும் ஒரு வகை யான திசலாக்கத்தை பற்றி நாங்கள் இப்பொழுது படிக்கலாம். இரண்டாவதாக நாங்கள் படிக்கக்கூடிய திசலாக்கம் அரை ஒழுங்கான திசலாக்கம்.
அரை ஒழுங்கான பெசலாக்கம் அப்படின்றா என்னென்னு படிப்போம். அதாவது ஒழுங்கான, இதற்கும் நாங்கள் ஒழுங்கான பல்கோணி வடிவத்தை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ஒழுங்கான இரண்டு அல்லது பல பல்கோணிகளை பயன்படுத்தி ஒழுங்கான இரண்டு அல்லது பல பல்கோணிகளை பயன்படுத்தி உச்சி புள்ளி ஒன்றை சுற்றி வலஞ்சுழியாக அல்லது இடஞ்சுழியாக அல்லது இடஞ்சுழியாக பல்கோணிகளின் தன்மை மாறாதவாறு அமைக்கப்படும் பெசலாக்கம். அரை ஒழுங்கான பெசலாக்கம் எனப்படும். அரை ஒழுங்கான பெசலாக்கம் அப்படி என்ன? ஒழுங்கான இரண்டு அல்லது பல பல்கோணிகளை பயன்படுத்தி, இங்கே நாங்கள் அரை பயன்படுத்த வேணும், ஒழுங்கான பல்கோணிகளைத்தான் பயன்படுத்த வேணும். இரண்டு அல்லது பல, இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட ஒழுங்கான பல்கோணிகளை பயன்படுத்தி உச்சி புள்ளி ஒன்றை சுற்றி வலஞ்சுழியாக அல்லது இடஞ்சுழியாக பல்கோணிகளின் தன்மை மாறாதவாறு அமைக்கப்படும் பெசலாக்கம் அரை ஒழுங்கான பெசலாக்கம் எனப்படுகிறது. இவ்வாறு இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட ஒழுங்கான பல்கோணிகளை பயன்படுத்தும் போது என்ன நடக்குமா? உச்சி புள்ளி ஒன்றை சுற்றியுள்ள அந்த உச்சி புள்ளி ஒன்றை சுற்றி வலஞ்சுழியாக அல்லது இடஞ்சுழியாக அந்த பல்கோணிகளினுடைய தன்மை மாறாதவாறு உருவாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட திசலாக்கம் தான் அரை ஒழுங்கான திசலாக்கம் எனப்படுகிறது. இதை நாங்கள் உதாரணத்தோட பார்க்கலாம். ஒழுங்கான பல்கோணிகளை பயன்படுத்த வேணும். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பல்கோணிகளை பயன்படுத்தலாம். நாங்கள் இரண்டு பல்கோணிகளை பயன்படுத்தி ஒரு அரை ஒழுங்கான திசலாக்க அமைப்பை உருவாக்குவோம். சமவர்க்க முக்கோணி. சமவர்க்க முக்கோணியை பயன்படுத்துகிறோம். சமவர்க்க முக்கோணி ஒரு பல்கோணி தான்.
ஒழுங்கான பல்கோணி. ஒழுங்கான பல்கோணிகளை பயன்படுத்துகிறோம். அப்போ முதலாவதாக சமபக்க முக்கோணியை பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக சதுரத்தை பயன்படுத்துகிறோம். அரை ஒழுங்கான தெசலாக அமைப்பு ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். என்னென்ன ஒழுங்கான பல்கோணிகளை பயன்படுத்தி இருக்கிறோம்? சமபக்க முக்கோணி. நீங்கள் கொப்பியில வரையும் பொழுது இலகுவாக இருக்கும். இந்த சதுரம் நாங்கள் சதுர போட்டு தாளை பயன்படுத்தி சதுரம் வரையும் பொழுது இலகுவாக வரையக்கூடிய மாதிரி இருக்கும். சமபக்க முக்கோணி, சதுரம் ஆகிய இரண்டு ஒழுங்கான பல்கோணிகளை பயன்படுத்தி திரும்ப இரண்டு வடிவங்களை தான் நாங்கள் இங்க பயன்படுத்தி இருக்கிறோம். கண்டிப்பாக இரண்டு வடிவங்களை பயன்படுத்த வேண்டும் இல்லை, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பல வடிவங்களை நாங்கள் பயன்படுத்தி இந்த அரை ஒழுங்கான தெசலாக அமைப்பை உருவாக்க முடியும். இவ்வாறு இரண்டு பல்கோணிகளை பயன்படுத்தி இந்த தெசலாக அமைப்பை உருவாக்கும் பொழுது இங்க என்ன நடக்குது? ஒரு உச்சி புள்ளியை சுற்றி ஏதாவது ஒரு புள்ளியை எடுப்போம். உச்சி புள்ளி ஒன்றை சுற்றி நாங்கள் இந்த புள்ளியை எடுக்கிறோம். உச்சி புள்ளி ஒன்றை சுற்றி ஏதாவது ஒரு உச்சி புள்ளி ஒன்றை சுற்றி உச்சி புள்ளி ஒன்றை எடுத்து பார்க்கும் பொழுது வலஞ்சுழியாக அல்லது இடஞ்சுழியாக அதனுடைய தன்மை மாறாதவாறு இருக்குது. இப்ப நாங்கள் இங்க இருந்து இப்படியே சுத்தி வாரோம். இடஞ்சுழியாக அப்படியே நாங்கள் சுத்தி வாரோம். சுத்தி வரும்போ என்ன நடக்குது? ஒரு புள்ளி ஒன்றை சுற்றி நாங்கள் பார்க்கும் பொழுதோ, இந்த புள்ளியை சுற்றி பார்க்கும் போதோ என்ன இருக்குது? இதுல மூன்று முக்கோண வடிவங்களும் இரண்டு சதுர வடிவங்களும் அமைந்திருப்பது. அதாவது இந்த புள்ளியை சுற்றி என்ன இருக்குது? புள்ளியை சுற்றி இதனுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரெண்டு சதுரங்கள் இருக்குது, ரெண்டு சதுர வடிவங்கள் இருக்குது, மூன்று முக்கோண வடிவங்கள் இருக்குது. இந்த புள்ளியை சுற்றி வலஞ்சுழியா பார்த்தனி இடஞ்சுழியா பார்த்தனீங்க என்றாலும் அப்படித்தான், வலஞ்சுழியாக பார்த்தனீங்க என்றாலும் அப்படித்தான் இருக்கு. ஏதாவது உச்சி புள்ளியை சுற்றி பார்க்கும் பொழுது எல்லா இடத்திலையும் அதனுடைய தன்மை மாறாதவாறு அமைந்திருக்க வேண்டும். இப்ப நாங்கள் இந்த புள்ளியை எடுத்து பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய இதுல ஒரு புள்ளியை குறிப்போம்.
பி என்ற ஒரு புள்ளியை குறிப்போம். இந்த புள்ளியை சுற்றி எப்படி இருக்குதுன்னு பார்க்கிறோம். இந்த புள்ளியை சுற்றி நாங்கள் பார்த்தாலும் இந்த புள்ளியை சுற்றி வரும்போது என்னென்ன எல்லாம் நம்மளுக்கு தெரியுது? 2 சதுர வடிவங்கள் இருக்குது, 3 முக்கோண வடிவங்கள் இருக்குது. இப்படி இந்த அரை ஒழுங்கான பெசலாக அமைப்பில எந்த ஒரு உச்சி புள்ளியை சுற்றி பார்த்தாலும், எந்த ஒரு உச்சி புள்ளியில இருந்து பார்த்தாலும் அதனுடைய தன்மை எப்படி இருக்குது? மாறாதவாறு இருக்குது. எந்த ஒரு உச்சி புள்ளி ஒன்றை எடுத்து பார்த்தாலும் கோணமும் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்க வேணும்? 360 பாகம். கோணமும் அப்படித்தான் இருக்கும். இந்த புள்ளியை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா சதுரம் 2 சதுரங்கள் இருக்குது. அப்ப 90 90 180. 3 முக்கோணிகள் இருக்குது. 60 60 3 60 படி 180. 180 180 360. அப்ப உச்சி புள்ளியினுடைய எந்த ஒரு உச்சி புள்ளியை எடுத்து பார்த்தாலும் அந்த உச்சி புள்ளியினுடைய தன்மை எல்லா இடத்திலையும் மாறாதவாறு ஒரே மாதிரி அமைந்திருக்கு. இவ்வாறு அமைக்கப்படும் உருவாக்கப்படும் திசைலாக்கத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? அரை ஒழுங்கான திசைலாக்கம் இருக்கிறோம். அந்த இதையும் நாங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேணும். அந்த உச்சி புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாக இருக்க வேண்டும். ஒழுங்கான திசைலாக்கத்துக்கும் அப்படித்தான், அரை ஒழுங்கான திசைலாக்கத்துக்கும் அப்படித்தான். உச்சி புள்ளி ஒன்றை புள்ளி ஒன்றை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகையை உச்சி புள்ளி ஒன்றை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை ஒழுங்கான திசைலாக்கத்துக்கும் 360 பாகை தான். அரை ஒழுங்கான திசைலாக்கத்திற்கும் 360 பாகையாகத்தான் இருக்கும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு திசைலாக்கம் என்னும் பாடலகில படித்திருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஞாபகப்படுத்தி பார்ப்போம். இந்த பாடத்துல திசைலாக்கத்தினுடைய வகைகளாக 2 திசைலாக்கங்களை பற்றி படிச்ச நாங்கள். இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸுக்கு தான் கேள்வி வரும். ஒரு 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி பகுதி 1 வரும். திசைலாக்கம் என்றால் என்னென்னு நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். திசைலாக்கத்தினுடைய 2 வகைகளை மட்டும் நாங்கள் இன்றைக்கு பார்த்த நாங்கள் அவ்வளவுதான் இருக்குது. திசைலாக்கத்தினுடைய இந்த 2 வகைகளும் மட்டும் இருக்குது. இந்த பாடத்துல என்ன உங்களுக்கு பெருசா கேள்விகள் வராது. 2 புள்ளிகளுக்கு மட்டும் கேள்விகள் வரும். திசைலாக்கம் என்றால் என்ன? அதாவது ஒரு தளத்துல ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்களை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி இடைவெளி இல்லாமல் அதே நேரம் வடிவங்கள் ஒன்றின் மீது ஒன்று படியாதவாறு ஒழுங்கமைக்கக்கூடிய திசைலாக்கம் தான். ஒழுங்கமைக்கக்கூடிய சேர்ப்புகள் தான் திசைலாக்கம் எனப்படுகிறது. இதுல ஒழுங்கான திசைலாக்கம் அப்படி என்றால் என்ன? ஒழுங்கான பல்கோணி வடிவம் ஒன்றை மாத்திரம் பயன்படுத்தி தளத்தில் ஒழுங்கமைக்கக்கூடிய செயற்பாடு ஒழுங்கான திசைலாக்கம் எனப்படுகிறது. அரை ஒழுங்கான திசைலாக்கம் அப்படி என்றால் என்ன? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஒழுங்கான பல்கோணி
வடிவங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் தசவாக்கம் அரை ஒழுங்கான தசவாக்கம் எனப்படுகிறது. ஆகவே இதோட இந்த பாடலாக நிறைவுக்கு வருது. அதை தொடர்ந்து அடுத்த வகுப்புல நாங்கள் மீட்டர் வினாக்களை பார்க்கலாம். இதோட இந்தியன் வகுப்பு நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி பிள்ளைகள். Thank you, sir.